எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வாரம் நம்ம சேனல் 1000+ சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, வீடியோவை பார்க்குற 90% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக் என்னென்னா, எல்லோரும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய வேலை வாய்ப்பு இழப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸும் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஸோ நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சியும் அப்புறம் நான் படித்த சில விஷயங்கள் வச்சியும் தான் நான் இதை சொல்ல போகிறேன். அதாவது நான் ஏஐயை நான் எப்படி பார்க்கணும், நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு ப்ராடக்ட் மாதிரி பார்க்கணும். ஸோ எனி நியூ இன்வென்ஷன்ஸ் வரும்போது ஒரு ஃபோனோ இல்லை ஒரு வாஷிங் மிஷினோ டிவியோ வரா மாதிரி தான் இந்த ஏஐயை நம்ம ப்ராடக்டாக தான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, அதில் நிறைய புல் அதெல்லாம் வளர்ந்து போயிருக்கு. இப்போ அந்த இடத்துல வீடு கட்டணும். அப்போ நாம் ட்ரெடிஷ்னலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா, ஒரு கோடாலி மம்பட்டி எல்லாம் எடுத்துகிட்டு அதை ஒரு 4-5 பேர் வச்சு அதை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை தளம் பண்ணுவோம். தளம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வீடு கட்டுவோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பதிலாக இப்போ ஏஐ வந்துடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ ஏஐன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு புல்டோசர் வந்துச்சுன்னா ஒரே ஆள் நேராக போயிட்டு அந்த புல்லெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நிறைய டைம் இல்லாமல் உடனடியாக அதை முடிச்சுட்டு அதை ஃப்ளாட்டாக பண்ணிக்க முடியும். பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதில் நாம் பிளான் பண்ண போகிறோம், இதில் வீடு கட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த புல்டோசர் தான் ஏஐ. ஸோ நமக்கு ஒரு டெம்ப்ளேட்டை குயிக்காக உருவாக்கி கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நாம் பிளான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதில் பில்டிங் கட்ட போகிறோம். ஸோ என்ன தான் இந்த புல்டோசர் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா கூட பிளான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் தான். ஸோ இதை நான் அந்த புல்டோசரை ஏஐயாகவும் பிளானிங்கு அதுக்கப்புறமா ஐடியாஸை இதை ஹியூமனாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதை ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஹியூமன் டச் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஹியூமன் இல்லாமல் எல்லாமே ஏஐயால் பண்ணிட முடியாது. அது எந்த ஒர்க்காக வேணால் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஏஐனா அது ஒன்லி ஐடியில் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஏஐ எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்குது. அதாவது ஸ்பேஸில் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெல்த் கேரில் இருக்குது. ஸோ எல்லா துறைகள்லையுமே ஏஐ இருக்குது. அது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்க போகுது, ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்க போகுது. அதை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் அவங்களுடைய இன்னோவேஷன்ஸை வச்சு நாம் ஃப்யூச்சரில் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஐயால் வேலை இழப்பு நடக்குமான்னு கேட்டால், ஆமாம், சர்டைன் எக்ஸ்டென்ட் இருக்குது. அதாவது ஒரு மேனுவலாக செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை, அதாவது அந்த மம்பட்டி கோடாலி வச்சு க்ளீன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்த டைமு, அந்த மாதிரியான மேனுவலான ஜாப்ஸ் இனிமேல் இருக்காது. ஸோ நாம் இந்த ஏஐயை எப்படி அடாப்ட் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே ஹியூமன்ஸ்க்கு உண்டான வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் படித்த விஷயங்கள், அப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று சொல்கிறேன். அதாவது இது ரியலாக நடந்தது. ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போ இது டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இருக்காங்க, பேஷண்ட் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் மாதிரி ஒருத்தர் போயிட்டு, ஒரு ஆராய்ச்சியாளர் போயிட்டு செக் பண்ணணும். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் டாக்டர்ஸை கேட்பாங்க, பேஷண்ட் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை நர்சஸை கேட்பாங்க, இல்லை பேஷண்ட்டையே போய் கூட கேட்பாங்க. ஆனால் பேஷண்ட்ஸ் இப்போ யாரை கேட்டாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் மேலோட்டமாக தான் தெரியும். ஸோ இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னா
அது வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஹிப் சர்ஜரி, ஒரு இடுப்பில் சர்ஜரி ஆகிருக்க ஒரு பேஷண்ட் கிட்ட போயிட்டு அவரோட கன்சர்னோட, இங்கே வந்து நான் வந்து ஒரு கேமரா வைக்கிறேன், இது வந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்கு இந்த கேமரா தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும், இதிலேருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேஷண்ட்டும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க, டாக்டர்ஸும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து சில ரெகுலராக நடக்கிற விஷயங்கள், அது நமக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது, இதுதான் ப்ராசஸ் நினச்சிட்டு எல்லோரும் போயிட்டுருப்போம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து இவர் வந்து அந்த கேமரா வச்சுறாரு. 48 ஹவர்ஸ் தொடர்ந்து எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு. இது வந்து ஒரு 48 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ரிசர்ச்சர் போயிட்டு அந்த வீடியோவை மொத்தமாக பார்க்குறாரு. மொத்தமாக பார்த்துட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷ வீடியோவாக சுருக்கிறாரு. இல்லை ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸாக எடுக்கிறாரு. எடுத்து அதை சுருக்கிட்டு அதை வந்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது, நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் வந்து இவரை பார்க்க வர்றதும், நம்பர் ஆஃப் டைம் நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் பார்க்க வர்றதும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஹிப் சர்ஜரி பண்ணியிருக்கிறவர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எந்திரிக்கிறதோ திரும்புறதோ இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவருடைய ரிக்கவரி டைமும் லேட் ஆகுது. இதை வந்து அந்த ரிசர்ச்சர் வந்து ஃபைன் பண்ணுறாரு. ஃபைன் பண்ணி இவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் புரியுது, பேஷண்ட்ஸ்க்கும் புரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து இந்த நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் பார்க்க வர்றத அவங்க குறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நர்சஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு பதிலாக ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் போகிறாங்க. இதனால் அவருடைய ரிக்கவரி டைம் ஈஸியர் ஆகுது. அப்புறம் சீக்கிரமாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. ஸோ இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு வீடியோ எடுக்கிற வீடியோ இருக்குது. அந்த வீடியோன்றது ஒரு ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய லேட்டஸ்ட்டு மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த பர்டிகுலரான ஒரு விஷயம், அதாவது அவருக்கு இவ்வளோ சிரமங்கள் இருக்குதுன்றத யாரு கண்ணுக்குமே பார்க்க முடியல. இந்த இடத்துல தான் வந்து ஹியூமன் டச் தேவைப்படுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு கேமராவோ இல்லை வந்து மெஷின்ஸையோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக பார்க்கலாம். ஆனால் இதை கண்டுபிடிக்கிற விஷயம், அதை இன்னும் ஈஸியராக பண்ணுற விஷயமுக்கு வந்து இந்த ஹியூமன் டச் தேவைப்படுது. ஸோ இப்போ இப்படி தான் வந்து நான் இதை பார்க்குறேன். ஏஐ இருந்தால் கூட ஹியூமன் டச் அண்ட் இன்னோவேஷன் கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகணும். எப்படி நம்ம இன்னோவேட் பண்ண போகிறோம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுப்போம். எடுத்ததுக்கப்புறமா 2-3 டேஸ் அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் ஆகி வரும். ஆனால் இப்போ வந்து நம்ம லேட்டஸ்ட்டு கேமராலாம் வந்துடுது. நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தால் உடனே பிரிண்ட் ஆகி வருது. ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த லேட்டஸ்ட்டாக பிரிண்ட் ஆகி வர்றத வந்து நான் ஒரு ஏஐன்னு சொல்லுவேன். ஆனால் யார் வேணாலும், இப்போ நான் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் எடுப்பேன். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோகிராஃபர் எடுக்கும்போது லைட்ஸ் பார்ப்பார், எந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கணும்னு பார்ப்பார், அதுக்கப்புறமா எந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்ப்பார். ஸோ இந்த இன்னோவேஷன் தான் வந்து ஹியூமன் டச். அதை வந்து ஏஐ நம்மக்கிட்ட, இந்த லேட்டஸ்ட்டு கேமரா நம்மக்கிட்ட இருந்தால் கூட இந்த ஹியூமன் டச் அண்ட் இன்னோவேஷனோட எப்படி நாம் இதை கையாள போகிறோம், எப்படி நேர்த்தியாக கையாள போகிறோம், எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல ஒரு ஹியூமன் இருந்துக்கிட்டே இருப்பான். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டு. என்ன தான் உங்களுக்கு அட்வான்ஸான ஒரு ஏஐ வந்தால் கூட அதை நாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் வந்து பெட்டராக இன் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து ஹியூமனோட ஐடியாஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டதுலேயும் நான் இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த ஏஐ இது எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சேஞ்சஸ் நடக்குதுன்றது எல்லாமே இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. யூட்டோபியா ஃபார் ரியலிஸ்ட் அப்படின்ற புக்கில். இதை வந்து 2018 இந்த புக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. அப்பயுமே ஏஐ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் யாரும் பெருசாக யூஸ் பண்ணல. இப்போ கடந்த 3 வருஷமாக தான் எல்லோரும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த புக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே ஹியூமன் டச் வேணும்,
என்ன தான் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் அப்படின்றத வந்து 10 Phases of Innovation அப்படின்ற புக்கிலேருந்து நான் படித்தேன். அது வந்து டாம் கெல்லி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இதுவும் வந்து நிறைய கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் ரியல் ஸ்டடீஸோடு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சதுன்னா நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.